Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. டிஃபன் பாக்ஸில் வாங்கக்கூடாது, இங்கே தான் சாப்பிடணும். தட்டில் வாங்கிக்கோங்க, இங்கே சாப்பிடணும். கிளாஸ் இல்லையா அண்ணே? கோவில்பட்டி நகராட்சிக்குள்ளே சொந்தமான அம்மா உணவகத்தில் நேற்று வரைக்கும் ₹1 விற்கப்படும் இட்லி ஏழை மக்களுக்கு கிடைக்காம கடைகளுக்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. பலமுறை கோரிக்கை வச்சோம், அது எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நேற்று பத்திரிகை செய்தி வாயிலாக ஊடகங்களில் அனைத்திலும் பேசப்பட்டதுனால இன்றைக்கி நெல்லையிலிருந்து நெல்லை மண்டல நகராட்சி இயக்குனர் அவர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். இப்போ நேற்று வரைக்கும் கிடைக்காத இட்லி இன்றைக்கி ஒரு 8:30 மணி ஆச்சு, இப்போ கிடைக்கி. நேற்று 7:45 8 மணிக்கெலாம் கிடைக்காத இட்லி இன்றைக்கி ஒரு 8:30க்கு மேலேயும் கிடைக்கி. இட்லி இருக்குங்க அங்கே. இது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல் மதிய நேரங்களில் அம்மா உணவகம் சார்பாக கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையத்தில் உணவு கொடுப்பாங்க. அதையும் கரெக்டாக ஆய்வு பண்ணி ஏழை மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சு அந்த இடத்துல கடை இருக்குதுன்னு தெரிகிற மாதிரி ஒரு போர்டு வச்சாலே ஏழை மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இதுபோல் தொடர்ந்து ஆய்வு செஞ்சால் அடிக்கடி இந்த இட்லி இந்த குறைஞ்ச விலை பொருட்கள்லாம் எங்களுக்கும் உணவுப் பொருட்கள் கிடைக்கும். அதே போல் தவறு செய்தவங்களை அது என்னென்னு விசாரித்து அந்த தவறுக்கு உடந்தையாக இருந்த அலுவலர்கள், அரசு பணியாளர்கள் மற்றும் அந்த இவங்களை தக்க நடவடிக்கை எடுத்து அதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும். நடவடிக்கை எடுக்கும்னு சொல்கிறதோடு இல்லாமல் நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை பொதுமக்களுக்கு தெரிவித்தா தான் அடுத்து இது போல் தவறு நடந்தால் நமக்கும் தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்கும் இருக்கும். அதை விட்டுட்டு நாங்கள் செஞ்சோம், நடவடிக்கை எடுத்துன்னு வெளியே சொல்லாட்டி அது எங்களுக்கும் தெரியாது, வெளியே உள்ள இதுக்கும் தெரியாது, பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் இருக்காது. அதனால் நடவடிக்கை எடுத்து அதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.